ஒரு மனிதன் தோற்றத்தை வைத்து அவனுடைய உயரத்தை தீர்மானிக்காதீங்க. இதற்கு சிறந்த சான்று என்பது யோகி பாபு தான். சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் ஆரம்ப காலத்தில் சினிமாவிலே இடம் கிடைக்காத ஒரு ஸ்ட்ரெகுலர் லைஃப் வாழ்ந்து கொண்டிருந்தார். உடல் அமைப்பு, லுக் எல்லாம் காரணமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நேரங்கள் நிறைய. ஆனால் யோகி பாபு தன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டைமிங், காமெடி, பாடி லாங்குவேஜை தன்னுடைய ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கொண்டார். சின்ன சின்ன ரோல்ஸ், பேக்ரவுண்ட் அப்பியரன்ஸ் அவையெல்லாம் அவருக்கு பெரிய லெசன் என்றும் கூறலாம். நான் ஹீரோ இல்லையா, சரி ஸ்க்ரீன் ஸ்டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் என்ற மைண்ட் செட்டில் அவர் உழைத்தார். மெதுவாக ஆடியன்ஸுக்கும் பிடித்த முகமானார். இன்று யோகி பாபு நடிக்காத தமிழ் படங்களே இல்லை என்றும் கூறலாம். தமிழ் படங்கள் மட்டும் அல்லாமல் பிற மொழி படங்களிலும் நடித்திருக்கிறார் யோகி பாபு. காமெடி மட்டுமல்ல, சீரியஸ் ரோல்ஸில் கூட தன் நிரூபித்தார். உதாரணத்திற்கு லவ் டுடே படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பு அட்டகாசமாக இருக்கும். அவர் வாழ்க்கை சொல்லும் ஒரு மெசேஜ் என்னவென்றால், உங்கள் குறை சொல்லும் விஷயமே ஒரு நாள் உங்களை உயர்த்தும் அடையாளமாக மாறலாம். உழைப்பு, பொறுமை, நம்பிக்கை இருந்தால் எந்த பேக்ரவுண்டும் தடையில்லை. இவரிடமிருந்து மோட்டிவேஷனல் லைன் என்ற இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், உன் குறை அல்ல, உன் குணமே உன்னை உச்சிக்கு கொண்டு போகும். யோகி பாபு அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் கூறலாம். ஸோ 100 days 100 மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததில் யாரை பற்றி போடலன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் அவங்கள வச்சு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, எத்தனை பேருக்கு யோகி பாபுவை பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் யோகி பாபு நடித்ததுலேயே உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.